ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேச போறேன். மனுஷங்களோட சுபாவத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். புத்திசாலியான ஆளுங்க எப்பவுமே கூட்டத்தோட கூட்டமா கலந்து மறைஞ்சிடுவாங்க. அவங்க தங்களோட தனித்துவத்தை வெளிப்படையா காட்டிக்காம கூட்டத்தோட ஒருத்தரா இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. இத ஒரு உதாரணத்தோட தெளிவா புரிஞ்சுக்கலாம். கடல்ல லட்சக்கணக்கான மீன்கள் கூட்டமா நீந்தி போறத பார்த்திருப்பீங்க. அதுல ரொம்ப ஆரோக்கியமான பெரிய மீன்கள் எப்பவுமே அந்த கூட்டத்தோட நடுப்பகுதியில தான் இருக்கும். ஏன் தெரியுமா? கூட்டத்துக்கு வெளியில விளிம்புல நீந்துற மீன்கள் தான் மத்த பெரிய மீன்களுக்கு சுலபமான இரையா மாறும். கூட்டத்தோட நடுவுல இருக்கிற மீன்களை யாராலையும் குறிவச்சு வேட்டையாட முடியாது. இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான கதையை சொல்றேன். வரி குதிரைகளை பத்தி நாம என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கோம்? அதோட உடம்புல இருக்கிற கருப்பு வெள்ளை வரிகள் புல்வெளியில மறைஞ்சு வாழ்றதுக்கு தான் பயன்படுதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரியும். காடுல இருக்கிற சிங்கத்தோட நிறத்தை பாருங்க. அது காஞ்சு போன புல்லோட நிறத்துல தங்க நிறமா இருக்கும். அதனால அது புல்வெளியில மறைஞ்சிருந்தா கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா வரி குதிரை அப்படியா இருக்கு? கருப்பும் வெள்ளையுமா இருக்கிற ஒரு மிருகத்தை 5 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பார்த்தாலும் தனியா தெளிவா தெரியும். அப்புறம் எப்படி அது புல்வெளியில மறைய முடியும்? அப்போ எதுக்காக அந்த வரிகள் இருக்கு? காட்டுயிர் ஆராய்ச்சியாளர்கள் இத பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணினாங்க. அவங்க ஒரு வரி குதிரையை மட்டும் தனியா அடையாளம் கண்டுபிடிச்சு அது என்ன பண்ணுதுன்னு கவனிக்க ஆசைப்பட்டாங்க. ஆனா கூட்டமா ஓடுறப்ப எல்லா வரி குதிரையும் ஒரே மாதிரி இருக்கிறதால அவங்களால எந்த வரி குதிரைய பார்த்தோம்னு அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. உடனே அவங்க என்ன பண்ணினாங்க தெரியுமா? ஒரு வண்டியில சிகப்பு கலர் பெயிண்ட் எடுத்துக்கிட்டு போனாங்க. கூட்டத்துல இருந்த ஒரு வரி குதிரையோட பின்பக்கத்துல சிகப்பு நிற பெயிண்ட தெளிச்சு அடையாளம் வச்சாங்க. அப்புறம் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த வரி குதிரைய சுலபமா அடையாளம் தெரியுதுல்ல. அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பக்கமா வந்த சிங்கங்கள் அந்த சிகப்பு சாயம் பூசப்பட்ட வரி குதிரைய மட்டும் குறி வச்சு ஓடி வந்து ஒரே போடா போட்டு வேட்டையாடிடுச்சு. ஏன் அப்படி நடந்துச்சு? சிங்கங்கள் ரொம்ப புத்திசாலி வேட்டைக்காரங்க. ஒரு கூட்டத்தை ஒட்டுமொத்தமா அவங்களால வேட்டையாட முடியாது. கூட்டத்திலிருந்து தனியா தெரியும் ஒரு ஜீவனைத்தான் அவங்களால குறிவைக்க முடியும். அது வரைக்கும் கூட்டமா ஓடுறப்ப கருப்பும் வெள்ளையுமா வரிகள் குழம்பி சிங்கங்களுக்கு எந்த வரி குதிரைய தொடறதுன்னு குழப்பம் வந்துடும். ஆனா எப்போ ஒரு வரி குதிரை தனியா சிகப்பு கலர்ல பளிச்சுன்னு தெரிஞ்சுச்சோ அப்போ சிங்கத்துக்கு வேலை சுலபமாயிடுச்சு. இயற்கையில வேட்டைக்கார மிருகங்கள் எப்பவுமே கூட்டத்திலிருந்து தனியா மாறுபட்டு தெரிகிற ஜீவனைத்தான் முதல்ல தூக்கும். உடம்பு சரியில்லாத மிருகம், நொண்டி நடக்கிற மிருகம், இல்லன்னா இந்த மாதிரி தனியா அடையாளம் தெரிகிற மிருகம்தான் முதல்ல இரையாகும். இப்போ இதுக்கும் மனுஷங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? நாமளும் மனித சமூகத்துல இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மனிதர்கள் எப்பவுமே கூட்டத்தோட நடுவுல இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. 4 பேர் என்ன பண்றாங்களோ அதைத்தான் நாமும் பண்ணுவோம். ஏன்னா கூட்டத்திலிருந்து தனியா விலகி பளிச்சுன்னு தனியா தெரிஞ்சா சமூகத்தோட பார்வையும் மத்தவங்களோட பொறாமையும் தாக்குதலும் நேரா நம்ம மேலதான் விழும். ஒருத்தன் கூட்டத்தோட கலந்து வாழும்போது அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் கிடைக்குது. சுத்தி 1000 பேர் இருக்கும்போது எதிரிகளால அவனை தனியா குறிவைக்க முடியாது. அதனாலதான் நிறைய புத்திசாலி மனிதர்கள் கூட தங்களோட திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் வெளியே காட்டிக்காம சாதாரண மனிதர்கள் மாதிரி கூட்டத்தோட கூட்டமா வாழ்ந்து மறைஞ்சிடுவாங்க. தனியா பளிச்சுன்னு தெரியறதுல எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சொல்றேன், சமூகத்துல வாழும்போது உங்க மேல இருக்கிற அடையாள வரிகளை எப்பவுமே அழிச்சிடாதீங்க. கூட்டத்தோட கூட்டமா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. தனியா வெளிச்சத்துக்கு வந்தீங்கன்னா உங்களை வேட்டையாட நிறைய சிங்கங்கள் காத்துக்கிட்டே இருக்கும்.